அரபிக்கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் குமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் துறைமுகங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் கனமழையானது பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாகவே குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடனே காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 2வது நாளாக ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.